ஒவ்வொருவரும் நாம் ஏன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம்? எதற்காக உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். நம்முடைய பாவங்களை தெய்வம் மன்னித்திருக்கிறார். எல்லாருக்கும் கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிறார். அதனால தான் என்ன செய்திருக்கிறோம்? இங்க நாம உட்கார்ந்து இருக்கிறோம். இதுக்கு மூல காரணம் என்ன? இயேசு உயிரோடு இருப்பதால் இவையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நடந்தது. அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த உயிர்த்தெழுதல் நாளில் கவனிங்க, நாம பார்க்கிற செய்தி என்ன? ஒரு தூதன் ஒருவன் வருகிறான். அந்த தூதன் வந்து அந்த கல்லறையை, இயேசு இருந்த அந்த கல்லறையை ஒரு பெரிய கல்லு போட்டு என்ன செஞ்சிருந்தாங்கன்னா க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. வச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த தூதன் வந்து அந்த கல்லறையை ஒரு நிமிஷத்துல அவன் அதை திறந்து விட்டாச்சு. இப்போ காலையில பெண்கள் இயேசுவை பார்க்கிறதற்கு அந்த சரீரத்துக்கு இந்த வெள்ளை போகணும் அதெல்லாம் போடுறதுக்காக வராங்க. அப்ப வரும்போது தூதன் 3 வேர்ட்ஸை சொல்றான். 3 வார்த்தை ரொம்ப முக்கியமானது. இந்த உயிர்த்தெழுதல் செய்தியில கவனமா கவனி. 3 வார்த்தை முக்கியமான வார்த்தை. ஒன்று, தூதன் சிஸ்டர்களை பார்த்து சொல்றான். ஒரு சிஸ்டர்னா பிரதர்களும் சேர்ந்து வரும். நீங்கள் பயப்படாதிருங்கள், அவன் சொன்ன வார்த்தை. 2வது தூதன் சொன்ன வார்த்தை என்ன? அவர் சொன்னபடியே உயிர்த்து எழுந்தார். 3வது தூதன் சொன்ன வார்த்தை என்ன? சீக்கிரமா போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். இந்த 3 வார்த்தை ரொம்ப முக்கியமானது. இதை தான் இந்த உயிர்த்தெழுதல் செய்தியில நம்ம பார்க்க போகிறோம். இதுக்குள்ள நிறைய விஷயம் அடங்கி இருக்கிறது. முதலாவது, அந்த தூதன் சகோதரிகளை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன? நீங்கள் பயப்படாதீர்கள். 4வது வசனம், காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போல ஆனார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இதுல நம்ம பார்க்கிற முக்கியமான விஷயம் என்னங்க? காவலாளர்கள் யாரு? ரட்சிக்கப்படாத ஆட்கள். அவன் போர் சேவகன். அவனுக்கு ஒன்றும் தெரியல. இயேசுவோட மகிமையும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. இயேசு கிறிஸ்துவினுடைய சீசனும் அவன் கிடையாது. இந்த காவலாளர்கள். அப்போ இந்த தூதன் பரலோகத்திலிருந்து என்ன செய்யறான்? அந்த இடத்துக்கு, இயேசு கல்லறை இடத்துக்கு வந்து நிற்கிறான். அவன் ரூபம் எப்படி இருக்குதுன்னா மின்னல் போல இருக்குது. தூதனுடைய ரூபம் எப்படி இருக்குது? மின்னல் பார்த்திருக்கீங்களா? அது அப்படியே கண்ணை பறிச்சிடும். அந்த மாதிரி அவனுடைய ரூபம் இருக்குது. அவனுடைய ட்ரெஸ்ஸை பத்தி போட்டிருக்குது பைபிள்ல. உறைந்த மடையை போல வெண்மையாக இருக்குது. சபையில தூதர்கள், நம்மளெல்லாம் தூதர்களாக கர்த்தர் இந்த பூமியில நாம வைத்திருக்கிறார். நாமளும் இயேசுவை பற்றி சொல்லுகிற தூதர்கள் தான். அதனால முடிஞ்ச அளவுக்கு சபைன்னு வரும்போது ஒரு வெள்ளை கலர் சட்டை என்ன செய்யுங்க, போட்டு வாங்க. வஸ்திரம் எப்படி இருந்துச்சா? வெண் வஸ்திரம். சிஸ்டருங்கெல்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி ஆராதனைக்கெல்லாம் வரும்போது அட்லீஸ்ட் திருவிருந்துக்காவது என்ன செய்யுங்க, ஒரு வெள்ளை கலர் புடவையில வாங்க, ஒரு வெள்ளை கலர் சட்டை போட்டு வாங்க. ஆமென். ஏன்னா நம்மள யாரு? ஏசப்பாவுடைய தூதர்கள். தூதனுடைய வஸ்திரம் எப்படி இருக்குது? சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். வெண்மையாக என்ன செய்யுது இருக்குது. தம்பி அகஸ்டின் கொஞ்சம் முன்னாடி வாங்க. அது பின்னாடி பார்ப்போம். நீங்க பேசிக்கிட்டே இருக்கிறீங்க, டிஸ்டர்பன்ஸா இருக்குது. கொஞ்சம் முன்னாடி வா தம்பி. அப்படியே பின்னாடிலாம் உட்காந்து வாங்க. அப்படி வாங்க, இடம் இருக்குது பாருங்க, வாங்க சீக்கிரம் வாங்க. எல்லாம் பேச நேரம் இல்லை. நான் உங்களுக்கு பேசுறதா தான் நான் சொல்றேன். வாங்க. இந்த இடம் இருக்குமா? கவனிங்க.
தூதர்களுடைய சீனிவாசன் கூட கொஞ்சம் முன்னாடி வா, சீக்கிரம் வா. நீங்க பேசினா தான் உங்களை நான் கூப்பிட வேண்டியது இருக்கு. நான் பண்ணுவேன், சீக்கிரம் வா. ஐயோ அவர் இல்லப்பா, அவர் பேசுறேன். ஐயா நீங்கள் நீங்க யார் பேசினாலும் இப்படிதான் கூப்பிட்டு உங்களை முன்னாடி தான் கௌரவப்படுத்துறவங்க, உங்களை தப்பா ட்ரீட் பண்ண. சரியா? கவனிங்க, தூதனுடைய வஸ்திரம் எப்படி இருக்குது? இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஒரு சபைக்கு வரும்போது திருவிருந்து எடுங்க, இன்னைக்கு வரீங்க, எப்படி வரலாம்? நீங்களாம் யாரு? தூதர்கள். இயேசுவை பத்தி சொல்ல போற தூதர் தான் நீங்களா. தூதன் என்னது? செய்தியை கொண்டு போறவன் தூதன். அப்போ நம்மெல்லாம் செய்தியை கொண்டு போகிற இவாஞ்சலிஸ்ட், தூதர்கள், சுவிசேஷகர்கள். இந்த மாதிரி நேரத்தில் ஒரு திருவிருந்து நேரத்தில் என்ன செய்யலாம் சொல்லுங்க? ஒரு நல்ல அழகாக ஒரு ஒயிட் ட்ரெஸ்ல இது வாங்க, அதெல்லாம் ரொம்ப நல்லது. கலர் புடவை எப்பயும் தான் கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க வீட்டில். ஒரு சர்ச்சுக்கு வரும்போது என்ன செய்யுங்க, நல்ல ஒரு இந்த மாதிரி திருவிருந்து நேரம் எப்பவுமே வந்தாலும் சோத்திரம், எப்போ ஞாயிற்றுக்கிழமை வராட்டாலும் திருவிருந்து நாள்ல என்ன செய்யுங்க, ஒரு வெள்ளை கலர் புடவை, வெள்ளை கலர்ல நல்ல ஒரு சட்டையை போட்டு என்ன செய்யுங்க வாங்க. அது மகிமை. கை வைத்து கத்திர துதிக்கும். ஆமென். அதோட விஸ்வாசம். அதனால தூதன் அவன் வஸ்திரம் எப்படி இருந்துச்சான்? எப்படி இருந்து? பைபிள் என்ன போட்டிருக்குது? வெண்மையாக இருந்தது அவன் வஸ்திரம். அப்படி வெள்ளவெளேன்னு என்ன செய்யறான், போட்டு வந்திருக்கான் தூதன். ஆமென். நம்ம போடுற சட்டம் சுத்தமா இருக்கணும். கை வைத்து கத்திர துதிக்கும். சபையில நம்ம ஆராதனை செய்ய வர நம்மெல்லாம் நல்ல கிளீனா என்ன செய்யணும், சபையில சட்டை கிளீனா இருக்கணும், போடுற பேண்ட் கிளீனா இருக்கணும், புடவெல்லாம் நல்லா சுத்தமா இருக்கணும். நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள், நம்ம கர்த்தருடைய தூதர்கள். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. நம்மகிட்ட இல்லாட்டி பரவாயில்ல, ஆனா எல்லாம் உள்ள வச்சுட்டு சபைக்குள்ள வரும்போது பரிதாபமா வரக்கூடாது. நம்ம ஆண்டவரோட பிள்ளைங்க பார்க்கறதுக்கு ஒழுக்கமாக, கரெக்டாக, நீட்னஸாக என்ன செய்யணும், ஆண்டோட பிள்ளைகள் இருக்கணும். அப்பதான் வெளியே பார்க்குற ஆட்கள் இவங்க தேவனுடைய பிள்ளைகள்ப்பா, நீட்னஸா இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. கைவதி ஆண்டவரை நாங்கள் துதிப்போம். அல்லேலூயா. தூதர்கள் எப்படி இருக்கிறாங்க? நீட்னஸா, நல்ல ஒரு அழகான வெண்வஸ்திரத்தோட மின்னல் ரூபத்துல அவன் வந்து இறங்குறத அவன் பார்க்கறாங்க. பார்க்கும்போது நல்ல கவனிங்க, அதை பார்த்த உடனே இந்த காவலாளர்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா பயம், பயங்கரமான பயம் அவங்களுக்கு வந்துட்டு, வந்த உடனே கொஞ்ச நேரத்துல அவங்க மூச்செல்லாம் நின்று போச்சு. என்ன ஆயிட்டு? காவலர்களுக்கு மூச்சு எல்லாம் நின்று போய் அவங்க மயக்கம் போய் செத்து போன ஆளை போல அவங்க கீழே விழுந்துட்டாங்க. அந்த நேரத்துல அப்படி ஒரு நிலை அவங்களுக்கு ஏற்பட்டது. ஆனா உடனே கவனிங்க, தேவ தூதன் இந்த பெண்களும் இந்த தூதரை தான் என்ன செய்யறாங்க, பாக்குறாங்க. அந்த இடத்துக்கு வந்த சிஸ்டரும் என்ன செய்யறாங்க, அதே தூதனை தான் பாக்குறாங்க. ஆனா தூதன் சடன்லி இந்த சிஸ்டருக்கு பக்கமா திரும்பி அவன் வார்த்தை சொல்றான். என்ன சொல்றான்? நீங்கள் பயப்படாதீர்கள். அவன் காவலாளி பயப்படுறான், அது வேற விஷயம். ஆனா நீங்க யாரு? ஏசப்பாவின் பிள்ளைகள், நீங்க இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள். நீங்க என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க அப்படின்னு அவங்களை தைரியப்படுத்துறத நாம பார்க்கிறோம். இதுல இருந்து ஒரு அழகான சத்தியத்தை நாம, உண்மையை ஒன்ன நாம கண்டுபிடிக்கணும். நல்லா கவனிங்க, இந்த உலகத்துல ஆண்டவர் சில பயங்கரமான காரியங்கள் எல்லாம் செய்துட்டு வந்தார், செய்துக்கிட்டு இன்னைக்கு இருக்கிறார், இனிமேலும் அவர் செய்ய போறார். இது நல்லா புரிஞ்சுக்குங்க. தெய்வத்தினுடைய காரியம் பயங்கரமா நடந்திருக்குது உலகத்துல. இப்பயும் அவர் அதை செய்யறார், இனியும் அதை செய்யத்தான் போறார். இனி வரதெல்லாம் பயங்கரமா தான் இருக்கும் உலகத்துக்கு. ஆனா உலக ஜனத்துக்கு அது எல்லாம் செம பயங்கரமா இருக்க போகுது. உலகம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம இருக்கிற இந்த காவலர்கள் போல இருக்கிற ஆட்கள், இந்த காவலாளிக்கு ஒரு ரட்சிப்பு கிடையாது, ஒரு அபிஷேகம் கிடையாது, ஒரு சபை கூடுதல் கிடையாது, ஒன்னும் இயேசுநாதர் இந்த வாசனைகள் ஒண்ணுமே கிடையாது. இந்த காவலர்களுக்கு அது கிடையாது. அவங்களுக்கெல்லாம் எப்படி இருந்தது? இயேசு அந்த தூதன் வந்தது பயமுறுத்துவதா அமைஞ்சது. இந்த உலகத்துக்கு அப்படித்தான் அமைய போகுது. எத்தனை பேர் அது விசுவாசிக்க? இந்த உலகத்துக்கு அப்படித்தான் அமைய போகுது. இனி ஆண்டவர் செய்ய போகிற இந்த உலகத்துல செய்ய போற காரியம்லாம் உலகத்தில் இருக்கிற மனிதர்களுக்கு திகிலை அது கொடுக்க போகுது,
பயத்தை அது கொடுக்க போகுது. பயங்கரமான சம்பவங்கள் இந்த உலகத்தில் நடக்க போகுது. உலகத்தார் எல்லாரும் திடுக்கிட்டு செத்தவர்களை போல இனி வரப்போகிற நாட்கள் அப்படித்தான் இருக்கும் இந்த உலகத்துல. ஆனா ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய சீஷர்களே, ஆண்டோட பிள்ளைகளே, உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றார், நீங்க பயப்படாதீங்க, நீங்க பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு தூதன் மூலமா, நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த உலகத்தானுக்கு அந்த பயம் இனி நடக்க போகிற விஷயத்தை பத்தி. ஆனா என் நாமம் தரிக்கப்பட்ட என் சீஷர்கள், என் ஜனம், நீங்க பயப்பட வேணாம் அப்படின்னு அந்த தூதன் சொன்னது போல கர்த்தர் இந்த உயிர்த்தெழுதல் நாளிலே உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதீர்கள். ஹல்லேலூயா. ஏன்னா நீங்க யாரு? இயேசுவின் நாமம் தரிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள். நீங்க யாரு? பரிசுத்த ஆவியினால் முத்திரை போடப்பட்ட ஜனம். நீங்க யாரு? நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொண்டிருக்கிற ஜனம். டிஃபரண்ட். இந்த உலகத்துல நீங்க வித்தியாசமான ஆட்கள். உங்களை பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமாக ஆண்டவர் வைத்து விட்டார். அதனால இந்த உலகத்துல தான் நாம இருக்கிறோம். ஆனா உலகத்துக்கு நேரிடுகிற ஆபத்து உனக்கும் நேரிடும் நீங்க நினைச்சிடாதீங்க. உங்களுக்கு நேரிடாதபடி கர்த்தர் உங்களை காக்க அவர் போதுமான தெய்வமா இருக்கிறார். ஹல்லேலூயா. உலகத்தானுக்கு எல்லாம் நேரிடுது, எனக்கும் வந்துருமா ஆண்டவரே, எனக்கும் இது நடந்துருமா என்று நீங்கள் யோசிக்கலாம். ஆனா நல்லா கவனிங்க, உண்மையாய் தெய்வத்தை தேடி வருகிற தன்னுடைய அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு நாளும் உலகத்தில் நடக்கிற ஆபத்தை உனக்கு கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்க பைபிள் நல்லா பாருங்க. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்து பார்க்கும்போது அதிலே உலக ஜனத்துக்கும் இஸ்ரேல் ஜனத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம அழகா பார்க்கலாம். 10ஆம் அதிகாரத்தை எல்லாம் எடுத்துக்கொள்வோம். ஆண்டவருக்கு மகிமை. 21ஆம் வசனத்திலிருந்து படிக்கிறேன், எடுத்துக்கொள்ளுங்கள். 21ஆம் வசனத்திலிருந்து. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, தடவி கொண்டிருக்கத்தக்கதான இருள் எகிப்து தேசத்தின் மேல் உண்டாகும்படிக்கு உன் கையை வானத்துக்கு நேராக நீட்டு என்றார். மோசே தன் கையை வானத்துக்கு நேராக நீட்டினான். அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் 3 நாள் மட்டும் காரிருள் உண்டாயிற்று. 3 நாள் மட்டும் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை, ஒருவரும் தம்மிடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்குமோ வென்றால் அவர்கள் வாசஸ்தலத்திலே வெளிச்சம் இருந்தது. ஒரே தேசம்தான் எகிப்து தேசம். அந்த எகிப்து தேசத்துல எகிப்தியர்கள் யாரு? அவன் ரட்சிக்கப்படாத ஆளு. அவன் ஜீவனுள்ள யெகோவா தெய்வத்தை அறியாதவன். எகிப்து உலகத்தான். ஆனா ஆண்டவர் அந்த உலகத்தானுடைய எகிப்து தேசத்தினுடைய தேவர்களுக்கு நீதி செய்கிறார் ஆண்டவர். அதாவது அவங்கள இந்த காரியம் இந்த எகிப்தினுடைய தெய்வங்கள் எல்லாம் பெருசா, கர்த்தர் பெருசா பார்த்துடலாம். அப்படிதாங்க நடக்குது. அப்படி இருக்கும்போது நல்ல கவனிங்க, அதே தேசத்துலதான் இஸ்ரவேல் ஜனங்களும் இருக்கிறாங்க. ஆனா எகிப்து ஜனத்துக்கு ஃபுல்லா என்னது? கார் இருள். எல்லாரும் தடவிக்கிட்டு இருக்கிறாங்களாம், ஒண்ணுமே தெரியல. ஆனா அதே தேசத்துலதான் இஸ்ரவேலர்கள் தேவனுடைய ஜனமும் இருக்கிறாங்க. ஆனா அந்த ஜனத்துக்கிட்ட என்ன இருந்துச்சா? வெளிச்சம் இருந்தது. கையை வைத்து அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. ஒரே தேசம்தான், ஒரே இடம்தான். ஆனா எகிப்தியனுக்கு இருள், ஆனா கர்த்தர் பிள்ளைகளுக்கும் கர்த்தர் வெளிச்சமாய் இருந்தார். அதனால உலகத்துல சில சம்பவங்கள் நடக்கும் போது உங்களுக்கும் அது நடக்கும் என்று நீங்கள் பயந்து விட வேண்டாம். ஆண்டவர் உங்களை பாதுகாக்க அவர் உண்மை உள்ளது. அவர்களுக்கு சேதம் நடக்கலாம், ஆனால் உன்னை சேதமில்லாதபடி கர்த்தர் காப்பாற்றுவதற்கு அவர் உண்மை உள்ள தெய்வமாக அவர் இருக்கிறார். பயப்படாதே. குஜராத்ல பயங்கரமான பூகம்பம் வந்துச்சு. அப்ப நான் ராஜஸ்தான்ல இருக்கிறேன். அந்த பூகம்பம் வரும்போது ஒரு பாஸ்டர் சொன்ன சாட்சி,
எல்லாரும் அந்த பிளாட்ல கர்த்தரை தொழுது கொள்றாங்க. அது ஞாயிற்றுக்கிழமை, கரெக்டா ஞாயிற்றுக்கிழமை தான் வந்தது அந்த பூகம்பம். பிளாட்ல கர்த்தரை தொழுது கொள்றாங்க. இவங்க இருந்தது 7வது பிளாட் நினைக்கிறேன். பூகம்பம் ஏற்படுது. அப்படியே அந்த பிளாட் உள்ள சர்ன்னு லிப்ட் மாதிரி என்ன செய்யணும், அப்பாசு சாட்சி சொல்ற லிப்ட் மாதிரி அப்படியே இறங்கணும். இயேசுவே அந்த பிளாட்ல கர்த்தர் ஆராதிக்கிற அந்த ஊழியக்காரங்க, அந்த ஊழியக்கார ஜனங்க, ஒரு விசுவாசிகள் ஒரு 10-20 பேர் இயேசுவேன்னு ஒரே கூக்குரல் தான். கரெக்டா எப்படி லிப்ட்ல வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்ல வந்து நிக்குமோ அந்த இடத்துல கரெக்டா பூமியில வந்து அந்த இடத்துல அந்த பில்டிங் கரெக்டா நின்னுடுச்சு. அடுத்து உள்ள போனோம். ஆனா கர்த்தர் ஆராதிக்கிற ஜனம் கர்த்தர் பூமிக்குள்ள அனுப்பல. அவங்களுக்கு பாதுகாப்பு கர்த்தர் கொடுத்தாங்க. அந்த ஊழியக்காரர் சாட்சி சொன்னாருங்க. அடுத்து எங்களுடைய ஃப்ளோர் தான் உள்ள போனோம். ஆனா நாங்க எல்லாரும் ஆராதனை செய்யும் போது இயேசுவே கூப்பிடுறோம். நல்லா தெரியுது எங்களுடைய பில்டிங் பூமிக்குள்ள போகுது. கரெக்டா அந்த எண்டிங் வரும்போது அந்த அதிர்ச்சி நின்றுச்சு. எங்க பில்டிங் நின்றுச்சு. இதுதான் தெய்வம். உலகத்தானுக்கு நேரிடுகிற சம்பவம் போல உனக்கு நேரிடாதபடி கர்த்தர் உன்னை காப்பாற்றுவார். அவங்க ரசிக்கப்படாத ஆளுக்கு என்ன வேணா சம்பவிக்கும். சாத்தான எப்படியானோ அவங்க செய்வான். ஆனா நீயோ தேவனுடைய ஆளுகையில் இருக்கிற, தேவ பிரசன்னத்தில் உன்னை மூடி இருக்கிறது. நீ தேவனை ஆராதிக்கிற ஜனம். ஆதலால் உலகத்துக்கு நேரிடுகிறது எனக்கும் நேரிடுமா? நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. கொரோனா வந்துச்சு. கொரோனா வந்தது. இந்த கொரோனால நல்ல கவனிங்க, கிறிஸ்தவர்களையும் இந்த கொரோனா தாக்குச்சு தான். ஆனா சிலர் அதுல இறந்து போனாங்க. முக்கியமான ஊழியர்கள் கூட இறந்தாங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் கர்த்தர் அவங்க காலம் அதுல வைத்திருந்தா முடிஞ்சு போச்சு. ஆனா மோஸ்ட்லி நீங்க பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகளை அது முக்காவாசி சேதப்படுத்துச்சு. ஆனாலும் உலகத்தானுக்கு நடந்தது போல நமக்கு நடக்காதபடி கர்த்தர் காப்பாற்றி உண்மை. ஒரு பாஸ்டர் சாட்சி சொன்னார், கோடியா பணம் வச்சிருந்தோம் பாஸ்டர். கோடியான பணம் கொரோனா போட்டாங்க கொண்டு வந்து. பக்கத்துல தான் நான் இருக்கிறேன். என் கையில காசு இல்லை. எவ்வளவு கோடி, எவ்வளவு சொத்து. பார்க்க வர ஆளெல்லாம் பெரிய விஐபி. ஆனா அவரை விட எனக்கு தாக்குதல் ரொம்ப இருந்துச்சு. ஆனா என்ன, நான் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருந்த ஆண்டவரை, ஸ்தோத்திரம் இயேசுவே நீங்க தான் எனக்கு பலன். ஆனா என்னை விட கம்மியா தான் இருந்துச்சு அவருக்கு கொரோனா. ஆனா 2 நாள்லயே அவர் சேர்த்துட்டார். ஆனா அவரை விட எனக்கு அதிகமா இருந்துச்சு. கர்த்தர் கிருபையில் நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அந்த கொரோனா சிம்டம்ஸே இல்லாதபடி என்ன டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பிச்சு விட்டாங்க. இதுதான் ஆண்டவர், நம்ம ஆண்டவர் செய்த மகிமை. இதுதான் உலகத்தானுக்கு நேரிடுவது போல உனக்கு இந்த நாள்ல நேரிடாது. நீங்க நினைக்கலாம், ஐயோ அவங்களுக்கு அப்படி நடந்துச்சு, எனக்கும் நானும் இந்த பூமியில தானே இருக்கிறேன், எனக்கும் இதை நடக்குமா? இல்லம்மா, உனக்கு நடக்காது. ஏன்னா நீ கர்த்தருடைய பிள்ளை. நீ கர்த்தரை தேடி வர பிள்ளை. நீ கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளை. நீ இயேசுவின் நாமத்தை தரிக்கப்பட்ட ஜனம். ஒன்ன ஆண்டவர் முத்திரை போட்டு பாதுகாத்து வச்சிருக்கிறார். உலகத்தானுக்கு நேரிடுவது போல உனக்கு நேரிடாது. தைரியம் வைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல தைரியமாக. உலகத்தானுக்கு ஒரு நோயை சொல்லி இருக்கிறாங்க, உனக்கும் அதே நோய் என்று சொல்லலாம். நான் சொல்றேன், அவங்களுக்கு வித்தியாசமா நடக்கும். ஆனா உனக்கு டிஃபரெண்டாக ஆண்டவர் அவனுக்கு ஏதோ ஒரு சம்பவிக்கும். ஆனா உனக்கு சம்பவிக்காது. காரணம் நீ கர்த்தருடைய பிள்ளை. அதனால் தேவதூதன் சொல்றான், பயப்படாதே, நீங்கள் பயப்படாதீர்கள். சீச்சர்களை பார்த்து சொல்ற, நீங்கள் பயப்படாது. இன்னைக்கு அந்த உயிர்த்தெழுதல்னால உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றார். நான் சொல்றேன், ஆண்டவருடைய நாமத்துல நீங்க பயப்படாதீங்க. உலகத்தானுக்கு நடக்கிறது போல எனக்கு நடக்குமா? நீ பயப்படாத. உனக்கு டிஃபரெண்ட் ஆண்டவர் உனக்கு பாதுகாப்பு கொடுப்பார். அதே மின்னல் தான், அதே மகிமை தான் அந்த பெண்களும் பார்க்கிறாங்க. ஆனா அவங்கள அது தாக்கல. காரணம் இயேசுவின் பிரசன்னம் அவங்கள பாதுகாக்குது. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்போதும் ஆண்டுக்குள்ள தைரியமா இருங்க. உலகத்தில் நடக்கிற சம்பவம் ஒன்று அணுகாது. ஆனா நீங்க யாரா இருக்கணும்? இயேசுவை தேடி வருகிற ஆட்களாக நீங்க இருக்கணும். இயேசுவை தேடுறவங்களா நீங்க இருக்கணும். இயேசுவை ஏற்றுக்கிட்டு பாவம் செய்துட்டு வாழ்ந்தா அது நம்ம கேரண்டி சொல்ல முடியாது.
ஆனா இயேசுவுக்காக நீ தேட, அவன் பெண்கள் என்ன செய்தாங்க? இயேசுவை தேடினவர்கள், தேடி வந்தாங்க இயேசுவை. அவங்களுக்கு தான் அந்த பாதுகாப்பு. தேவனை தேடி வருகிற உனக்கு, தேவனை தினமும் தேடுகிற உனக்கு ஆண்டவர் பாதுகாப்பை தந்து உன்னை நடத்துவார். அல்லேலூயா. இரண்டாவதாக தேவதூதன் சொன்ன உயிர்த்தெழுதல் நாளில் தேவதூதன் சொன்ன வார்த்தை என்ன? தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. தாம் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார். மத்த 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். He is not here, or he is risen, as he said. Come, see the place where the Lord lay. He is not here. அங்கே அவர் இல்லை. He is risen. Amen. அவர் உயிரோடு கூட எழுந்தார். அல்லேலூயா. அதுல மெயின் என்ன? சொன்னபடியே. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அதுதான் முக்கியம். இரண்டாவது வார்த்தை, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே. இயேசு சொன்னபடியே, அவர் சொன்னாரு, சொன்ன மாதிரியே அவர் என்ன பண்ணிட்டாரு? உயிர் எழுந்து விட்டார். சகோதரிகளே, அப்படின்னு அந்த தூதன் சொல்லுகிறத நாம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து நிறைய முறை அதை சொல்றார். உயிரோட இருக்கும்போது சீஷர்களிடத்தை சொல்றார், மனுஷகுமாரன் பல பாடுகள் படணும், அவமானப்படணும், வேதனைப்படணும், அவரை சிலுவையில அறைவாங்க, ஆனால் 3ஆம் நாளில் உயிரோட மனுஷகுமாரன் எழுந்திருப்பார். அல்லேலூயா. அடிக்கடி அடிக்கடி சீஷர் கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தார் அந்த வார்த்தையை. அடிக்கடி சொன்னார். சீஷர் கிட்ட அடிக்கடி அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருந்தார். வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. மத்தேயு சுவிசேஷம் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை எடுத்துங்க. மத்தேயு சுவிசேஷம் 16:21. அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். அடிக்கடி சீஷர்களுக்கு இந்த வேர்ஸை சொல்லிக்கிட்டே இருந்தார், இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருந்தார். என்ன வார்த்தையை சொன்னார்? மனுஷகுமாரன் பல பாடுகள் படணும், வேதனை படணும், கொலை உள்ள படணும், சாவணும் சிலுவையில. ஆனா அடுத்த ஒண்ணு சொன்னார், 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். அந்த உயிர்த்தெழுதலை பற்றி சீஷர்களுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தார். கை வைத்து ஆண்டவரை துதிக்கிறோம். இயேசு என்னைக்கு பொய் சொல்ல மாட்டார். 2 கைகளை உயர்த்தி, நல்ல 2 கையை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். சொன்ன வார்த்தை எல்லாம் அப்படியே நடந்துச்சு. நம்ம தெய்வம் பொய் சொல்ல மாட்டார். கர்த்தருடைய பிள்ளைகள் நாம வாயில என்ன வரக்கூடாது? பொய் வரக்கூடாது, பொய் பேசக்கூடாது. அல்லேலூயா. நம்ம ஏசப்பாவோட பிள்ளை. அவர் பாருங்க சொன்னார். என்ன சொன்னார்? மனுஷகுமாரன் சிலுவையில் என்ன செய்யணும்? மரிக்கணும். மரிச்சாரா? சொன்னபடி மரிச்சாரா? மனுஷகுமாரன் 3ஆம் நாள்ல என்ன செய்யப்படணும்? உயிரோடு எழுந்திருக்கணும். உயிரோடு எழுந்தாரா? உயிரோடு எழுந்தாரா இல்லையா? உயிரோடு எழுந்தார். அதுதான் தேவதூதன் சொன்னார். அவர் சொன்னபடியே அவர் உயிர் எழுந்தார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. சரி, இப்போ உயிர் எழுந்துட்டார். ஆண்டவர் உயிரோட தான் இருக்கிறார். ஆனா ஒரு முக்கியமான ஒரு சத்தியத்தை நாம தெரிஞ்சிருக்கணும். ஒரு முக்கியமான சத்தியம் நாம தெரிஞ்சிருக்கணும். உயிர் எழுந்துட்டார். நெக்ஸ்ட் என்ன? அடுத்தபடி என்ன? அவர் சீக்கிரம் வரப்போறார். அவர் மரித்தது உண்மை. அவர் சொன்னார், மனுஷகுமாரன் கொலை செய்யப்படணும். கொலை செய்யப்பட்டார். அது அப்படியே நடந்துச்சு. அதான் குட் ஃப்ரைடே நம்ம கொண்டாடணும். அது அப்படியே நடந்தது. ஹிஸ்டரி ஏதோ ஒரு கட்டுக்கதை கிடையாது. இது வரலாறு, ஹிஸ்டரி. அவர் கொலை உண்ணப்படுவார் சொன்னார். அப்படியே கொலை செய்யப்பட்டார். அடுத்த சொன்னார், 3ஆம் நாளில் மனுஷகுமாரன் உயிரோடு எழுந்திருப்பார். அது அப்படியே நடந்துச்சு. 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இன்னைக்கும் இஸ்ரேல் தேசத்துல நீங்க போனீங்கன்னா ஒரு கல்லறை ஒண்ணு இருக்கு.
அந்த கல்லறையில கவனிங்க, ஒரு கல்லறையில இப்படி எழுதியிருக்குது, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அந்த கல்லறை யார் கல்லறைனா இஸ்ரேல். இன்னைக்கும் இயேசுவோட கல்லறை. இன்னைக்கு அந்த கல்லறை இருக்கு. அவர் இங்க இல்லை. அந்த கல்லறையில எழுதி வச்சிருக்கிறாங்க, பெரிய வேர்ட்ஸ் எழுதி வச்சிருக்காங்க, அவர் இங்க இல்லை. அவர் என்ன செஞ்சிட்டார்? உயிர்த்தெழுந்து விட்டார். எத்தனையோ கல்லறை இஸ்ரேல் இருக்குது. தாவீது கல்லறை இருக்குது, அது மூடிதான் இருக்குது. ஆபிரகாமுடைய கல்லறை இருக்குது, மூடிதான் இருக்குது. சாலமோன் கல்லறை இருக்குது, மூடி இருக்குது. ஆனா ஒரே ஒரு கல்லறை தான் திறந்தே வச்சிருக்கிறாங்க. இந்த கல்லறையில சொல்லப்பட்டிருக்கு, அவர் இங்கே இல்லை, உயிர்த்தெழுந்தார். சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் உயிரோடு கூட அவர் இருக்கிறார். அடுத்து அவர் ஒரு வார்த்தை நமக்கு சொன்னார். உயிர்த்தெழுந்த பின்பு அவர் ஒரு வார்த்தையை முக்கியமா சபைக்கு சொல்லிட்டு போயிருக்கிறார். அதான் ரொம்ப முக்கியம். என்ன சொல்லிட்டு போனார்? அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை எடுத்து, அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 8ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது 1:10-11 அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கல்லேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் இருந்து வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். கைகளை தட்டி எல்லாரும் ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். அப்படியே அவர் எப்படி சென்றாரோ அப்படியே மனுஷகுமாரன் அவர் வருவார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். மனுஷகுமாரன் நிச்சயமாக அவர் வருகிறவராய் அவர் இருக்கிறார். சீக்கிரமாய் அவர் என்ன செய்ய போகிறாரு? என்ன செய்ய போகிறாரு? அவர் வரப்போகிறார். கரங்களை வைத்து ஆண்டவருக்கு நாம் மகிமையை கொடுப்போம். அல்லேலூயா, அவர் வரப்போகிறார். அவர் வரப்போகிறார். ஆனா அவர் வரப்போறாரு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஒரு கேள்வி, அவர் சொன்னபடி நடக்கும். அவர் சொன்னபடியே மரணம் எனக்கு நேரிடும் சொன்னார், நடந்துச்சு. அவர் சொன்னபடியே உயிரோட கூட எழுந்திருப்பேன்னு சொன்னார், சொன்னபடியே எழுந்தார். இப்போ சொன்னபடியே என்னதான் அந்த பல இடத்துல சொல்லி இருக்கிறாங்க, நான் வரும்போது உங்களை என்னிடத்தில் எடுத்துக்கொள்வேன். ஆமா, நான் வரும்போது உங்களை என்ன செய்வேன்? உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். யோவான் 14ஆம் அதிகாரம், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். இயேசு பரலோகம் போயிருக்கிறது எதுக்காக? ஒரு ஸ்தலம் உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போயிருக்கிறார். ஸ்தலம் என்னது? உங்க எல்லாருக்கும் அங்க தங்குறதுக்கான ஒரு வீடு, ஒரு இடம். பரலோகம் என்பது இந்த உலகத்தை விட மகா பெரியது. எனக்கு அங்க வீடு இருக்குது. ஆமா, ஸ்தலம்னா அதுதானே, வாசஸ்தலம், தங்குற இடம். நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்ப இந்த உலகத்தை விட மகா பெரியது பரலோகம். அப்ப நம்ம எல்லாருக்கும் என்ன இருக்குதாங்க? கர்த்தர் பிள்ளைங்களுக்கு என்ன இருக்குது? ஸ்தலம் இருக்குது. பரலோகத்துல உங்களுக்குன்னு ஒரு வீடு இருக்குது. பவுல் அப்போஸ்தலன் சொல்றார், மனுஷனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத வீடு உங்களுக்கு நித்தியத்தில் இருக்குது அப்படின்னு 2 கொரிந்தியர்ல பவுல் அப்போஸ்தலன் சொல்றார். நமக்கு இந்த பூமியில தான் என்னது? வீடை சேர்க்கணும், அதை சேர்க்கணும், இதை சேர்க்கணும், வீடு வீடு வீடு. இந்த மைண்ட் செட்டை நம்ம எடுத்தோம். நமக்கு நிச்சயம் எல்லாமே நம்ம செய்யணும். எதுக்கு செய்யணும்? ஆண்டவர் ராஜ்யம் கட்டப்படணும். கைவதி கத்தரப்பதி ஆண்டவர் ராஜ்யத்துக்காகத்தான். இப்போ சிஸ்டர் ஒரு சாட்சி சொன்னாங்க, ஆண்டவர் நல்ல ஒரு வீட்டை கட்டி கொடுத்தார். எல்லா கதை செய்வார், இந்த பூமியில செய்வார். ஆனா வீடு கட்டப்படுவதற்காக அந்த வீட்டுல ஒரு ஜப கூட்டம் நடக்கணும். அதுக்கு தானே வீடு. என்ன புரியுதா உங்களுக்கு? அப்ப எதுக்கு உங்களுக்கு வீடு?
நம்ம கொடுத்து நாம சுகமா இருக்கிறதுக்கா? கடவுள் கொடுத்த வீடு இருக்குங்க, கடவுளுக்காக அது பயன்படும். கடவுள் அதில் வாசம் பண்ண கடவுளுடைய ஜனங்கள் ஒரு 2-3 பேர் வந்து இந்த செல்லெல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணணுமா ப்ளீஸ்? செல்லெல்லாம் ஒருத்தரம் யூஸ் பண்ண வேண்டாம். கவனிங்க, அந்த வீடு எதுக்கு? எதுக்கு அந்த வீடு? சொல்லுங்க சொல்லுங்க. என் வீடு சகல ஜனத்துக்கும் ஜெப வீடு. சபை மட்டும் நினைச்சிடக்கூடாது. சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் உங்க வீடுகளிலே ஒரு 4 கர்த்தர் பிள்ளைங்க வந்து ஜெபம் பண்ணணும். சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? நாங்கள் இங்கே கிழக்குல இருந்து மேற்கு வரைக்கும் உருளுவோம், பெரலுவோம், பரப்பிப்போம், தூங்க எப்படிங்க இருக்கும்? அதுக்குள்ள வீடு. அது நீ இரு, சந்தோஷமா இரு, உன் வீடு கர்த்தர் உனக்கு கொடுக்கும். ஆனால் அதில் என்ன செய்யணும்? நாம் என்ன செய்யணும்? கர்த்தருக்குன்னு ஒரு காரியத்தை நீ அந்த செய்யணும். ஒரு 2 பேர் வந்து, ஒரு 4 பேர் வந்து அந்த வீட்டில் வந்து ஒரு ஜெபத்தை செய்யணும். ஒரு புதுசாக நான் ஆத்மா வரும், சபை அங்கெல்லாம் தூரமாக இருக்கு, போக முடியல, தம்பி நான் பக்கத்துலேயே வந்து இப்படி உட்காந்துக்கிறோம், 4 பேருப்பா அப்படின்னு 4 பேர் வருவாங்க. அந்த வீடு அதை பயன்படுத்த ஒரு புதன்கிழமையில ஒரு 4 பேர் ஒரு ஆத்மா விசுவாசிகள் வந்து அங்கே முட்டி போட்டு அப்படி ஜெபம் பண்ணும். அந்த வீடு அதுக்கு யூஸாக இருக்கட்டும், கை வைத்து கத்துறதுக்கு. இதுக்குத்தான் வீடு நமக்கு தேவன் தரார். ஆனால் நமக்கு ஒரிஜினலான வீடு எங்க இருக்குது? எங்க இருக்குது? சத்தமா சொல்லுங்க. நான் சொல்றேன், ஐயா எனக்கு தங்கறதுக்கு கூட ஒரு வீடு இல்லையா? தங்கறதுக்கு ஒரு வீடு இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? நான் ஒன்று சொல்றேன், உன் வாழ்நாளில் கர்த்தர் உனக்கு இந்த பூமியில தருவோம். அப்படியே தேவ சித்தப்படி இல்லைனாலும் கவலைப்படாது. உனக்கு பரலோகத்துல ஒரு மகிமையான இடத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அவர் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் சொன்னபடி நடக்கும். ஆமென். கர்த்தர் பிள்ளைகளே, இந்த பூமியில நம்முடைய மைண்டு போகக்கூடாது. எதுதான் கர்த்தருக்கு ஒரு இடம் வாங்குறோமா, கர்த்தருக்கு அதில் என்ன செய்யும்? அது நம்ம மைண்டை நம்ம போகும். இடம் வாங்கி நம்ம பில்டப் பண்றதுக்காக கிடையாது. அது இடம் வாங்க நம்ம கர்த்தருக்கு நம்ம என்ன அவர் ராஜ்யம் கட்டுறதுக்கு நம்ம என்ன செய்யறோம், இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். அதுதான் இந்த பூமியில கர்த்தர் உனக்கு கொடுக்கறதுக்கு அந்த நன்றியை நீ காட்டுறது. சிலர் சொல்லுவாங்க, சாட்சி சாட்சி நல்லது. ஆகணும். கர்த்தருக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? ராஜ்யம் கட்டுறதுக்கு இந்த பூமியில நீங்க என்ன செய்ய போறீங்க? அதுதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவருக்கு மகிமை. கர்த்தருக்கு நீங்க என்ன செய்யணும்? உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த இடம்லாம் நீ கொடுத்துருப்போம். இதெல்லாம் நீங்க கொடுத்தது உங்களுடைய மகிமைக்கு இதை பயன்படுத்தாங்க. ஆமே. அப்படி சொல்லுங்க. பரலோகத்துல உங்களுக்கு இன்னும் மகிமையா உங்களுக்கு கர்த்தர் கொடுக்குற வீட்டுல தேவ சமூகம் கூட இருக்கும். சீக்கிரம் வரப்போகிறாங்க, சீக்கிரம் வரப்போகிறார். அவர் சொன்னார் அது நடக்கும். சபையே கவனிங்க, நீங்க ஆயத்தமா? நீங்க அதுதான் ஆண்டவர் இன்னைக்கு கேட்கிற கேள்வி. அவர் சொன்னபடியே மரித்தார், சொன்னபடியே உயிரோடு கூட எழுந்தார், அவர் சொன்னபடியே வரப்போறாரு. அந்த வருகைக்கு நீ ஆயத்தமா இருக்கிறியா? நீ ஆயத்தமா இருக்கிறியா? உன் வாழ்க்கை ஆயத்தமா இருக்குதா? இந்த உயிர்த்தெழுதல் நாளிலே ஆவியானவர் உங்ககிட்ட கேட்கிற வார்த்தை அதுதான். நீ ரெடியா இருக்கியா? அவர் சொன்னபடியே நடக்கும், நடக்கும், நிச்சயமா நடக்கும், நிச்சயமா நடக்கும். நம்ம நினைவை விட கர்த்தர் நினைவு பயங்கரமானது. உன் நினைவு என் நினைவு இல்ல. கர்த்தர் சொல்றார், என் நினைவும் உன் நினைவு இல்லை. நான் நினைச்சது என்னது? நான் வருவேன், சீக்கிரம் வருவேன். ஆனா அந்த வருகைக்கு நீங்க என்ன செய்யணும்? கர்த்தர் பிள்ளைகள் என்ன செய்யணும்? பி ப்ரிப்பேரிங், ரெடியா இருக்கணும், ரெடியா இருக்கணும். ஆயத்தமா இருக்கீங்களா? சபையே இந்த உயிர்த்தெழுதல் நாள்ல ஆயத்தமா இருக்கீங்களா? ரெடியா இருக்கீங்களா? கவனம், ரெடியா இருக்கணும். என்ன ரெடியா இருக்கிறோம்? எத்தனை பேர் டெய்லி கரெக்டா ஜெபம் பண்றீங்க? கை தூக்க வேண்டாம். உன் மனசாட்சியை கேட்கு, நீ ரெடியா இருக்கிறீ இல்லையான்னு தெரியும். எத்தனை பேர் டெய்லி இந்த மகிமையான வேதத்தை மடியில வைத்து, எத்தனை பேர் முழங்கால நிக்கிறவர்கள் உட்கார்ந்து, எத்தனை பேர் ஒரு 2 அதிகாரமாச்சும் படிக்கிறீங்க? எத்தனை பேர் வாழ்க்கையில உங்க பாவ போராட்டம் இருக்குது, ஆனா சுத்தமா தெய்வத்துக்காக எத்தனை பேர் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க? யோசிச்சு பாருங்க. எத்தனை பேர் தெய்வ கட்டளைக்கு கீழ்ப்படுகிறீங்க? கர்த்தருக்குள்ள ரட்சிக்கப்பட்ட அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்குது? பாவத்தை விட்டு வெளியே வந்த அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்குது?
கர்த்தருக்குள்ள சீக்கிரம் ஞானஸ்தானம் எடுக்கணும். எத்தனை பேருக்கு அந்த அர்ப்பணிப்பு இருக்குது? எத்தனை பேர் பசுத்தாவி அபிஷேகம் இன்னும் பெறல? சீக்கிரம் பெறணும். எத்தனை பேருக்கு இருக்குது? ப்ரிப்பேரிங் உங்களை பண்ணிக்கங்க. எந்த இடத்துல இன்னும் உங்களுக்கு ப்ரிப்பேர் இல்லையோ, இன்னும் எந்த பாவத்தை நீ விடாம பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கிறியோ, செய்து கொண்டு இருக்கிறியோ, சீக்கிரம் அதை விட்டு, சீக்கிரம் விட்டு. ஏன் விடணும் பாஸ்டர்? அவர் வரப்போறார். அவர் சொன்னபடியே அவர் வருவார். அவர் சொன்னபடியே அவர் வருவார். சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் என்று தூதன் சொன்னது போல சொன்னபடியே அவர் வரவும் செய்ய போறார். நிச்சயம் வருவார். அன்னைக்கு யாரும் நாம தப்பிச்சுக்க முடியாது. நான் சர்ச்சுக்கு போய், ஆண்டவரே நான் போவேன், ஆனா ரகசியமா நான் சிகரெட் குடிப்பேன், நான் தண்ணி அடிப்பேன், நான் மறைமுகமா இருப்பேன், யாருக்கும் தெரியாது, ஆனா நான் ஜாலியா வந்துடுவேன், கனவு கூட காணாத நீ வர முடியாது, வர முடியாது. என தேவ பிள்ளையே, ஆண்டவர் உன்னை பரிசுத்தப்படுத்த அழைத்திருக்கிறார். ஆமென். அதனால இந்த உயிர்த்தெழுதல் நாள்ல உங்களை தயவு செய்து சொல்றேன், விளையாட்டுல, சபை விளையாட்டுல, அன்னைக்கு உயிர்த்தெழுதல் என்னதான் அவ்வளவா ஜனங்க அதை நம்பவே இல்லை. தெரியுமா உங்களுக்கு? நம்பவே இல்லை. ஏன்? சீசர்களே நம்பல. பின்னாடி அது வர சீசர்களே நம்பல. இன்னைக்கும் வருகையை நம்பவே மாட்டாங்க. இயேசு வருவாருன்ற நம்பிக்கை விசுவாசிகளுக்கு சிலருக்கு தான் அந்த நம்பிக்கை இருக்குது. சிலருக்கு தான் என்னது அந்த நம்பிக்கை இருக்குது. அந்த இயேசு வரப்போறார் என்ற அந்த நம்பிக்கை இருந்தா வைன் ஷாப்புக்கு கால் போகுமா? சொல்லுங்க. இயேசு வரப்போறார் அப்படின்னா நல்லா சினிமா ஸ்டேட்டஸ் சினிமாவில் வைப்போமா? சினிமா படம் வைப்போமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இயேசு வரப்போறாருன்னா என்னது? எவ்வளவு நம்ம ரொம்ப கவனமா கேர்ஃபுல்லா இருக்கும், கேர்ஃபுல்லா இருக்கும். ஆனா என்ன, நமக்கு அந்த நம்பிக்கை வரமாட்டேங்குது. அவர் வரப்போறாருன்ற நம்பிக்கை இல்லை. ஆனா உன் நம்பிக்கை அப்படி இருக்கலாம். ஆனா அவர் சொன்னபடியே அவர் வருவார், வருவாருங்க. அந்த நேரத்துல சபை கைவிடப்படக்கூடாது. ரொம்ப கவனமா, அதுதான் முக்கியம். அவர் வரும்போது நீ கைவிடப்பட்டுட்டே வச்சுக்கேன், அந்த வாழ்க்கை வாழ்றதை விட செத்துறது நல்லது. இயேசு வரும்போது கைவிடப்பட்டுட்டோன்னு வச்சுக்கங்களேன், தற்கொலை பண்ணிக்கிறது கூட நல்லது. ஆமா, செத்துறது நல்லது. ஏன்னா அந்த 7 வருட அரசாட்சியில ஐயோ பயங்கரமான சம்பவங்கள் நடக்கும். ஜனங்களை செத்து போவாங்க, செத்து போவாங்க. அப்ப அன்னைக்கு சபையில ஆவியானவர் பேசினாரு, பாஸ்டர் மூலமா கர்த்தர் பேசினாரு. கொடுமையான அனுபவம். வஞ்சிக்கிற ஆவி உனக்குள்ள அந்த முத்திரையை அந்தி கிறிஸ்து போட்டுருவான். தெரியுமா உங்களுக்கு? பன்னிக்கு வச்சா உள்ள சிப்பு, பன்னிக்குள்ள வச்சா முத இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி தான் பன்னிக்குள்ள வச்சாச்சு சிப்பு. பன்னிக்குள்ள வச்ச பிறகு பன்னி அந்த ரிமோட் அவன் கண்ட்ரோல்குள்ள வந்துடுச்சு. பன்னி தானா எதுவும் செய்ய முடியல. அந்த ரிமோட் அவன் கண்ட்ரோல் பண்றான் பாரு, அந்த கண்ட்ரோலுக்குள்ளதான் பன்னி செய்து எல்லாத்தையும். சக்சஸ் ஆயிடுச்சு, சிப்பு சக்சஸ் ஆயிடுச்சு. அடுத்தது அந்த சிப்பு எங்க வரப்போகுதுன்னா, எங்க வச்சுட்டாங்க, மனுஷனுக்குள்ள வச்சுட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு? இப்ப சமீபமா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி மனிதனுடைய மூளைக்குள் சிப் வைக்கப்பட்டாகி விட்டது. நெத்தியிலன்றதெல்லாம் சாதாரணம், கையிலன்றதெல்லாம் சாதாரணம், மூளையிலே வச்சாச்சு சிப்பு, மூளையிலே வச்சாச்சு. மூளையிலே வைக்கும் போது அவன் என்ன சொல்றானா, கை காலெல்லாம் எனக்கு விழுந்து போச்சு, ஆனா இந்த மூளையில அந்த சிப்பு வச்ச உடனே நான் என்னால பேச முடியாது, ஆனா நான் என்ன திங்க் பண்றேனோ அதை அழகா இந்த பிலிம்ல தெரியுது. அதை பார்த்து எனக்கு டாக்டர்ஸுங்க உடனே என்ன செஞ்சிடறாங்க, ஹெல்ப் பண்றாங்க. அப்ப எத்தனை பேர் இந்த சிப்பு வச்சுக்கிறதுக்கு முன்னாடி வருவாங்க? கை கால் விழுந்துச்சுன்னா வாயெல்லாம் கோணிக்கும்ல, பேச முடியாதுல்ல. அப்ப அவங்க என்ன விரும்புறாங்கன்னு தெரியாது. ஆனா இந்த மூளையில அந்த சிப்பை வச்சுட்டோம்னா அது என்ன செய்யுதுன்னா, நீ சிந்திக்கிற பத்தியா, இப்ப எனக்கு 2 இட்லி வேணும், ஆனா என்னால பேச முடியல, நான் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். ஆனா 2 இட்லி வேணும்ன்றது எனக்கு அந்த கம்ப்யூட்டர்ல அது தெரிஞ்சிருது, அது சொல்லிடுது. இவர் 2 இட்லி கேட்கிறாரு, 2 இட்லி கேட்கிறாருன்னு சிப்பு சொல்லிடுது. உடனே என்னது, அவருக்கு தந்துடுறாங்க. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் இந்த சிப்பை வச்சுப்பாங்க? யோசிச்சு பாருங்க. எத்தனை நோயாளிக்கு இப்படிதான் வருவான் பிசாசு. நோயாளிகள் மூலமா இப்படி நோய் இது வச்சா நல்லது அப்படின்ற மாதிரிதான் வருவான். ஆனா இதுக்கு நோக்கம் என்னன்னா, உன்னை கேப்சர் பண்ணிடுது.
சிந்தனை நீ சிந்திக்கவே முடியாதபடிக்கு உன் சிந்தனையை அவன் கண்ட்ரோல்ல, அந்தி கிறிஸ்து தன் கண்ட்ரோல்ல வைத்துக் கொள்றதுக்கு தான் இந்த சிப்பை அவன் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது, நம்ம தான் ஒன்னும் தெரியாம உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம். ஆனா அந்த மனுஷன் ஒன்னே ஒண்ணு சொல்றான், சரி அந்தரங்க காரியங்கள் எல்லாம் நான் சிந்திக்கிறதெல்லாம் என்ன வருதுன்னா வீடியோல வந்துருது. அதுதான் இந்த சிப்புல ஒரு பெரிய இது இருக்குது. நீ அந்தரங்கமா ஏதாவது ஒண்ணு சிந்திக்கிற வச்சுக்க. அது கூட என்ன செஞ்சிருந்தான் சிப்புல, அந்த டிவில என்ன செஞ்சிருது, அது என்னத்தை சொல்லிடுது. அதுதான் ஒண்ணு. பரவாயில்ல, அவன் சொல்றான் பரவாயில்ல, சிப்பு என்னை வச்சு இன்னும் சர்ச் பண்ணுங்க அப்படின்றோம். அப்போ நல்ல கவனிங்க, அந்த கிறிஸ்து காலத்துல சுயமா கூட நீ சிந்திக்க முடியும். நல்லா புரிஞ்சுக்குங்க. அந்த கிறிஸ்து கரெக்டா உன் கண்ட்ரோல அந்த சிப்பை நீ பொறுத்துக்கிட்ட, தலையிலையும் கையிலையும் ஏதோ ஒரு இடத்துல பொறுத்துக்கிட்டனா ஒண்ணுமே நீ பண்ண முடியாது. உன்னை கண்ட்ரோல் அவன் பண்ணிடுவான். உன் மூளை ஒர்க் அவுட் ஆகாது. உன் சிந்தனை எல்லாம் கரெக்டா அவன் டிவியில பார்த்துருவான், எல்லாம் பார்த்துருவான். அப்படி அடிமை மாதிரி நாம ஆயிடுவோம், அடிமை ஆயிடும். அது ஒரு வாழ்க்கையை விட நான் சொல்லல, செத்து போறது நல்லது. அப்படிப்பட்ட கொடுமையான ஒரு வாழ்க்கை, ஒரு அனுபவம் உலகத்துக்கு வரப்போகுது. உலகம் அதுக்கு ஆயத்தமாகிட்டு இருக்குது. ஆனால் சபையே இந்த உயிர்த்தெழுதல் நாளிலே இயேசு வரப்போகிறார், அவர் சொன்னபடியே வரப்போகிறார். நீ ஒன்று ஆயத்தமாக்கிக்க. உனக்கு இருக்க கெட்ட பழக்கத்தை எல்லாம் சீக்கிரம் விடு, விடு, இன்னைக்கே விடு. மனம் திரும்பிக்கோ, சரி பண்ணிக்கோ. எதை எதை சரி பண்ணணுமோ இப்பயே சரி பண்ணு, சரி பண்ணு. முன்னாடி ஒரு நாள் வரப்போகுது, அவர் சொன்னபடியே உயிர் எடுத்தது போல அவர் சொன்னபடியே வரும்போது நீ கைவிடப்பட்ட ஜனமா இருந்தனா ஒன்ன மாதிரி ஒரு, எப்படி சொல்றது, பயம், ஒன்ன மாதிரி ஒரு பரிதாபமான ஆள் இந்த உலகத்துல பார்க்க முடியும். அப்படிப்பட்ட பரிதாபத்துக்குள்ள நீ போயிடுவ. அதனால ஆண்டவர் சொன்னா சீக்கிரம் வரப்போகிறார். இந்த உயிர்த்தெழுதல் நாளில் சபை நீ ஆயத்தமா, தினமும் ஜெபம் செய், தினமும் வேதத்தை படி, சுத்தமா வாழு, பசுத்தமா ஜீவி, பசுத்தமா கள்ள தொடர்புகள் எல்லாம் விட்டு. கள்ள தொடர்பு இருக்கிறவன் பரலோகத்துக்கு போக முடியாது. கள்ள தொடர்பு உள்ளவன் பரலோகம் போக முடியாது, அவன் போவே முடியாது. அவனை சாவடிக்கணும்னு பைபிள் சொல்லுது. புருஷனுக்கு துரோகம் பண்ற ஆட்கள் பரலோகம் போக முடியாது. மனைவிக்கு துரோகம் பண்ணா நீ பரலோகமே போக முடியாது. உன்னை நீ கவனமா வச்சுக்க, சுத்தமா வச்சுக்க, பாதுகாப்பா இரு. இது விளையாட்டு இல்லை, பாதுகாப்பா இரு. ஏன்னா அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், சொன்னபடி அவர் வரப்போகிறார். நீ ப்ரிப்பேரிங், ஆயத்தமா இரு. சபைக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அல்லேலூயா. இந்த பயம் நமக்கு எப்போ இருக்கணும், அந்த உணர்வு நமக்கு எப்போ இருக்கணும். ஏசப்பா நீ எப்போ வருவீங்க, இப்போ வந்தா நான் ரெடியா, இந்த உணர்வு எப்போ நம்ம இருக்கணும். கடைசியா மூணாவது தேவதூதன் சொன்ன வார்த்தையை சொல்லி நம்ம முடிச்சிடுவோம். மத்தேயு சுவிசேஷ புத்தகம், மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 28ஆம் அதிகாரத்தை நம்ம எல்லாம் எடுத்துருப்போம். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள், சீக்கிரமாய் போங்கள். எங்க போங்க? அவர் மரித்தோரில் இருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அல்லேலூயா. அவர் மரித்தோரில் இருந்து எழுந்தார் என்று யாருக்கு சொல்லுங்க? சீஷர்களுக்கு சொல்லுங்கள். ரெண்டு காரியம் இதுல இருக்குது. இப்போ இயேசு இறந்துட்டார் அப்படின்னு சீஷர்கள் எல்லாம் துக்கமா இருக்கிறாங்க. இந்த துக்கத்தை கலைக்கிறதற்கு இந்த வார்த்தை ரொம்ப உற்சாகத்தை கொடுக்குது. என்ன வார்த்தை? இயேசு உயிரோடு இருக்கிறார். அப்ப பேதுருக்கு போய் சொல்லி, எல்லாம் பயந்துட்டு ரூம்குள்ள இருக்கிறாங்க, ரோமர்களுக்கு பயந்துட்டு போய் ரூம்குள்ள இருக்கிறாங்க. அவங்களுக்கு போய் இந்த வார்த்தையை போய் சீக்கிரமா போய் சொல்லு மகளே ஆண்டு சொல்ற. ரெண்டாவது ஒண்ணு என்னன்னா, இந்த சீஷர்கள் எல்லாமே என்னன்னா, உண்மையாவே இயேசு உயிரோட வரமாட்டாரு அப்படித்தான் நம்பினாங்க. இன்னைக்கு சபையும் அந்த கேஸ்ல தான் இருக்குது. இல்ல, வரமாட்டாரு தான் நம்பினாங்க. அவர் உயிரோட எழுந்திருப்பாருங்கிறது ஒருத்தனுக்கும் அந்த விசுவாசம் இல்லை சீச்சர்களுக்கு. சீச்சர்களுக்கு இல்லை. ஏன்னா இங்க பாருங்க,
மரியாள் போய் இயேசு உயிரோட எழுந்துட்டார்னு போய் சொல்றாங்க. அவங்க எல்லாமே சொல்றாங்க, நாங்க இதை நம்ப மாட்டோம். ஆனா இவர் எத்தனை முறை சொல்லியிருக்கிறாரு, சொன்னபடியே மனுஷகுமாரன் உயிரோடு எழுந்திருப்பார், ஒரு அடிக்கப்படணும், கொல்லப்படணும், உயிரோடு எழுந்திருப்பார், எத்தனை முறை சொல்லியிருக்கார் சீஷர்கிட்ட. ஆனா சீஷர்களுக்கு என்ன, அந்த வார்த்தையை நம்பவே இல்லைங்க, நம்பவே இல்லை. வசனம் எடுத்துங்க, லூக்கா 24ஆம் அதிகாரம், லூக்கா 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிக்கிறேன், நேரம் இல்லாதது. இவைகளை அப்போஸ்தலருக்கு சொன்னவர்கள் லூக்கா என்பதை விட மார்க் எடுத்துங்க, மார்க் 16ஆம் அதிகாரம். வாரத்தின் முதல் நாள் 9ஆம் வசனம். அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். அவளிடத்தில் இருந்தவர் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். வசனம் 10. அவள் புறப்பட்டு அவரோடு கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவரிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தாள். அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவளுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்ட பொழுது என்ன செய்தாங்க? யார் இந்த நம்பாத கேஸ்ல? யாரு? சீஷர்கள். இன்னைக்கு இயேசுநாதருடைய சத்தியத்தை ஜனங்க என்னதான் சொன்னாலும் சிலர் எல்லாம் கிடையாது, சிலர் என்ன செய்ய மாட்டாங்க, நம்ப மாட்டோம். நம்பிட்டு இருந்தா இன்னத்துக்கு எங்கேயோ இருக்கும் சபை. சீக்கிரம் ஞானஸ்தானம் எடுக்கப்பா அப்படின்னு சொல்லி அவர் வரப்போறாரு, உன் பாவம் மன்னிக்கப்படணும் அப்படின்னா அதை நம்பிட்டா என்ன செஞ்சிருப்போம்? உடனே என்ன செய்வோம்? சத்தமா சொல்லுங்க. பயந்து உடனே ஆனா நம்ம ஏன் எடுக்க மாட்டோம்? சிலர்லாம் அதை நம்ப மாட்டோம். ஞானஸ்தானம் எடுக்காதவர்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவார்கள். பயங்கரமான வார்த்தை இது. ஆனா இதை ஏன் செய்ய மாட்டோம்? சில பேர்ல நம்ம நம்ப மாட்டோம். ஆக்கின போ, என்ன ஆக்கின. ஆனா ஒண்ணு சொல்றேன், அது உண்மையா நடக்க போகுது. பயமுறுத்துட்டு நான் சொல்ல, வசனம் அது பொய் சொல்லாது. சீக்கிரம் என்ன, யாராச்சும் ஞானஸ்தானம் எடுக்காம சர்ச்சுக்கு வந்து பல மாதங்கள் ஆகுது, வருஷம் ஆகுது, உன் பாவத்தை விட்டு மனம் திரும்பி உன்னை சரிப்படுத்தி பாவத்தை விட்டு விலகி பரிசுத்தமாகி சீக்கிரம் ஞானஸ்தானம் எடுக்காம நீ இருந்தா, எடு, சீக்கிரம் எடு, உன் ஆக்கினைக்கு உன்னை காப்பாத்திக்கோ. இதை நம்பு. உங்க மூல அறிவை வைத்து இதை நம்பாம இருந்துடாத. வருகிற காலம் பயங்கரம். சீக்கிரம் அதை நீ செய். மற்றபடி எதையும் நீ இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. உடனே நீங்க அதை செய்யுங்க. ஞானஸ்தானம் எடுக்கிறவன் ரட்சிக்கப்படுவான்னு போட்டிருக்கு. என்னது? அவன் தான் ரட்சிக்கப்படுவான். ஏதோ இன்னைக்கு வந்து கல்வனை போல கடைசி நேரத்தில் என்ன காப்பாத்து இயேசு வேணா காப்பாத்துருவான், ஞானஸ்தானம் எடுக்கல. ஆனா சர்ச்சைக்கு எவ்வளவு வருஷம் வந்து, இன்னும் எத்தனையோ மாசம் வந்து, இன்னும் மனம் திரும்பாம, இன்னும் பாவத்தை விட்டு வெளியே வராம, இயேசுதான் என் தெய்வம், அவர் மூலம் தான் எனக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம் சொல்லி உள்ள இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைய ஞானஸ்தானம் எடுக்காதவங்க சீக்கிரமா எடுங்க. ஏன்னா ஆக்கினை வருகிறது. இதை நம்பு. அதுதான் உனக்கு இப்போ செய்தி. இதை நம்புப்பா, இதை நம்பு மகளே, நம்பு. இதை நீ விளையாட்டா எடுத்துக்காத, சீரியஸா எடு. ஏன்னா சீஷர்களை என்ன செய்யல, உயிர் எழுந்துட்டார் அப்படின்னு தான் போய் சொல்றா மரியாள். ஆனா இவங்க யாரும் என்ன செய்யல, அதை நம்பவே இல்லை. அந்த குணம் நம்ம பண்ற வேண்டாம்ப்பா, அந்த குணம் நம்ப வேண்டாம். ஆனா ரசிக்கப்பட்டு சர்ச்சைக்கு போய் எங்க பாஸ்டர் தெளிவா சொன்னார், சத்தியத்தை சொன்னார். எப்பா பாவ மன்னிப்புக்கு முதல்ல ஞானஸ்தானம் எடு, மெசேஜ்ல தான் சொன்னேன். நான் அதை நம்பணும். கை வைத்து கத்தருக்கு தீபம். உடனே நம்பணும். நம்பி எங்க பாஸ்டர் கிட்ட போய் கேட்க போது அது சொன்னார், இவ்வளோ வந்து என்ன சொல்ற, கிளாஸ் எல்லாம் படிக்கலாங்க. நான் சொன்னேன், பாஸ்டர் கிளாஸ் எல்லாம் படிக்க நேரம் இல்லை, எங்கள் வீட்டில் அதெல்லாம் அனுமதிக்க மாட்டாங்க, தெரியாம தான் ஞானஸ்தானம் எடுக்கணும். உடனே எனக்கு தயவுசெய்து ஞானஸ்தானத்தை கொடுக்கணும். எங்கள் பாஸ்டர் உடனே ஞானஸ்தானம் கொடுத்தேன். கைவிடத்தை கத்துற புது. ஏன்னா நான் நம்பினேன், நான் அப்பயே நம்பினேன், இயேசு வரப்போறாரு, நம்பினேன். ஞானஸ்தானம் எடுக்கிறவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை, எனக்கு அந்த ஆக்கினையிலிருந்து எனக்கு விடுதலை வேணும், நம்பினேன். நீங்க எத்தனை பேர் சபையில நீங்க நம்புறீங்க ஆண்டவருடைய வார்த்தையை? நம்பினால் நீ தெய்வத்தின் காரியத்தை உடனடியாக செய்வாய். உடனடியாக செய்வ. இல்லாட்டி நீ அது அசால்ட்டா விட்டுருவ. அது விளைவு பயங்கரமானதாக இருக்கும்.
அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் 11ஆம் வசனம், அவளுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்ட பொழுது அவங்க என்ன செய்யல? நம்பவில்லை. 12ஆம் வசனம், அதன் பின்பு அவர்கள் 2 பேர் ஒரு கிராமத்துக்கு நடந்து போகிற பொழுது அவர்களுக்கு மறுரூபமாய் தரிசனமானார். அவர்களும் போய், எம்மாவூர் சீசர் 2 பேர் இல்ல, அந்த 2 பேருக்கு இயேசு என்ன செய்யறார்? கூடவே போறாரு. இயேசுன்றவரை சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க, எங்களுக்கு எல்லாம் துக்கமா இருக்குது. ஆனா இப்போ ஒரு பொண்ணு வந்து சொல்லுது, உயிரோட கூட அவர் எழுந்துட்டாரு அப்படி சொல்லி இயேசு கிட்டேயே சொல்றான். அப்ப இயேசு அவங்களுக்கு வெளிப்பட்டு, அடே மந்த இருதயம் உள்ளவங்களே, சீசர்களை பார்த்தா சொல்றாரு, மந்த இருதயம் உடையவங்களே, நான் எத்தனை முறை சொல்லி இருக்கிறேன், நான் உயிரோடு எழுந்திருப்பேன், இன்னும் விசுவாசிக்கிறது உங்களுக்கு இருதயம் வரலையா அப்படின்னு ஆண்டவர் கேட்கும் போது, அப்ப இவர் என்னடா இவரு அதான் சொல்றாரு. சரி, அவர் அப்ப கூட புரிஞ்சுக்கல இயேசுன்னு, நாங்க சிம்பாலிக்கா சொல்றாரு. இயேசுன்றவர் உயிரோட கூட எழுந்திருப்பாருன்னு பைபிள்ல எழுதி இருக்குது, நீங்க பார்க்கலையா அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் அப்பதான் நம்பிக்கை வருது. சரி, இவர் யாரோ ஒருத்தர் ஐயா வந்து சாப்பிட்டு போங்க வீட்டுல அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இயேசுன்னு தெரியாம கூப்பிடுறாங்க. அப்ப வீட்டுல அவர் உட்கார்ந்து அப்பத்தை பிற்கிறாரு. உடனே அவர் கண்ணு திறக்கப்பட்ட உடனே இயேசுவை பார்க்கறாங்க. அந்த இடத்தை விட்டு உடனே மறைஞ்சிட்டார். கைவதிக தரத்துதிப்போம். இந்த 2 சீசர்களும் உடனே என்ன பண்றாங்க? உடனே எங்க போறாங்க? சீசர் கிட்ட போறாங்க. எல்லாம் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறாங்கல்ல, மரியாதை சொல்லியோ நம்பல. இப்ப இந்த 2 எம்மாவூர் சீசர்கள் என்ன பண்ணாங்க? இயேசுவை பார்த்துட்டாங்க. பார்த்த உடனே இவங்க அந்த சீசர் கூட்டத்துக்கு போய் இயேசு உயிரோட இருக்கிறான்னு போய் சொல்றாங்க. சொன்ன உடனே என்ன சொல்லிருக்கணும்? இப்பதான் மரியாதை சொன்னா உயிரோட இருக்காரு. என்னடா நீங்க சொல்றீங்க, உண்மையாவடா அவர் எழுந்துட்டாரா அப்படின்னு சந்தோஷப்பட்டிருக்கணும். ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க பாருங்க. 12ஆம் வசனம், அதன் பின்பு அவர்கள் 2 பேர் ஒரு கிராமத்துக்கு நடந்து போகிற பொழுது அவர்களுக்கு மறுரூபமாய் தரிசனமானார். அவர்களும் போய் அதை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். என்ன போட்டிருக்குது? அவர்களையும். அப்போ விசுவாசிங்க எப்படி இருப்பாங்க? சிலர்லாம் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா அந்த சீசர்களே அப்படி இருந்தாங்கன்னா அவங்களை விட நாம என்னன்னா, புரியுதா? எம்மா தயவுசெய்து சொல்றேன், எப்பா வசனத்தை நம்புப்பா. வாழ்க்கையில விளக்கு ஏறணுமா, வாழ்க்கை மகிமையா அமையணுமா, பரலோகத்துக்கு நீ போகணுமா, நம்பு தெய்வத்தின் வார்த்தை ஒவ்வொன்றும் நம்பு. இந்த விளையாட்டை நீ எடுத்துக்கொள்ளாத. நம்பவில்லைன்னு போட்டிருக்குது. பேசாம இவர் என்ன பண்ணிட்டாருன்னா 14ஆம் வசனம், யார் சொன்னாலும் நம்ப போறது இல்லை. அதற்கு பின்பு 11 வரும் போஜன பந்தி இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி வீட்டெழுந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமல் போனது நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். இன்னைக்கும் கர்த்தருடைய வார்த்தை வரும்போது நம்ப மாட்டீங்க, அதை ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க, அதை உடனே கீழ்ப்படிய மாட்டீங்கன்னு சொல்லும் போது, அப்படிப்பட்ட ஆட்கள் இயேசு என்ன நினைக்கிறார் தெரியுமா? உங்களுக்கு என்ன நினைக்கிறார்? அது நம்பாமல் போறா விசுவாசியே. தம்பி இங்க வாப்பா, பின்னாடி உட்கார்ந்து இருக்கிற இந்த பக்கம் வா. அவன் பேருனா ஜேம்ஸா, வா அப்படி சேர்ல வந்து உட்காருப்பா. முக்கியமான சத்தியம் சொல்லும் போது என்னப்பா நீ கவனிங்க. நம்பாமல் போனது நிமித்தம் அவர்களுடைய அபிசுவாசம். இது என்னது? கர்த்தர் வார்த்தையை நம்பி ஒரு காரியத்தை செய்யறதுக்கு நமக்கு நேரம் இல்லைன்னா நமக்கு என்ன, நமக்கு செய்ய முடியல. நமக்குள்ள என்ன இருக்குது? நல்ல கவனிங்க. அபிசுவாசம், அவிசுவாசம். இந்த வார்த்தை வரும்போது நமக்கு பயம் வரணும். ஐயோ, கடவுள் வார்த்தை நம்மளை நோக்கி வருது, கீழ்ப்படியணும், உடனே அதை செய்யணும். அதெல்லாம் நம்மளுக்கு அந்த உணர்வு இல்லைன்னா நமக்குள்ள ஹார்ட்ல ஸ்ட்ராங்கா ஒண்ணு இருக்குது. என்ன இருக்குது? அவிசுவாசம். அதை பார்த்து ஆண்டவர் என்ன செய்தார் பாருங்க. அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினம். வார்த்தைக்கு ஏன் ஆட்கள் கீழ்ப்படிய மாட்டாங்க? அவங்க இருதயத்தை எப்படி வச்சுக்கிறாங்க? ஸ்ட்ராங்கா வைக்கிற முரட்டாட்டம், கடினம். என்னத்தான் நீ சொல்லு, ஆவியானவரை என்னதான் நீங்க சபையில் பேசுங்க, ஐ டோன்ட் கேர், எனக்கு அதை பத்தி அக்கறை இல்லை, நான் செய்யறதான் செய்வேன். இருதயம் கடினம். அப்படி இப்ப தயவு செய்ய சொல்றேன், அப்படிலாம் சபையில் இருக்காதீங்க. ஆளுங்க கடினப்படுத்தாதீங்க. ஒரு காரியம் கர்த்தர் பேசிட்டாருன்னா ஒரு நிமிஷமே அதை செய்வதற்கு கீழ்ப்படி, அர்ப்பணி, செயல்படு. இந்த கடினப்படுத்தாத உன் இருதயத்தை. நம்ம பெரிய ஆள் நினைச்சுக்கிறோம். அந்த ஆண்டவர் என்ன செய்தார்? இந்த மாதிரி ஆளுகளை என்ன செய்தார்? இருதய கடினத்தை குறித்து அவர்களை
என்ன செய்தார்? கடிந்து கொண்டார். இயேசு கிட்ட பயங்கரமான திட்டுவாங்க, கடிந்து கொண்டார், திட்டுவாங்க. சில விசுவாசிக்கு மேல ஒரு கோபமா தான் இருக்குது. என்ன சொன்னாலும் என்னதான் அந்த இருதயத்தை என்ன செய்யறது? அப்படி கடினப்படுத்துறது. என்ன செய்தாலும் என்னதான், அதெல்லாம் நாங்க செய்ய மாட்டோம், நாங்க செய்யறதுதான் நாங்க செய்வோம், நாங்க இருக்கிற மாதிரி தான் இருப்போம். ஏங்க யாருக்குங்க அதெல்லாம்? யாருக்குங்க அதெல்லாம்? நமக்கு தாங்க பிரச்சனை. உன் இதயத்தை இன்னைக்கு லகுவாக்கி, உன் இருதயத்தை கர்த்தருடைய வசனத்துக்கு ஒப்பு கொடுத்துரு, உன் இருதயத்தை ஆண்டவருடைய வசனத்துக்கு அர்ப்பணிச்சிரு, உன்னை நல்லா லகுவாக்கு. அல்லேலூயா. உன் இதயத்தை ஃப்ரீயாக ஒப்பு கொடு, விட்டு கொடு, கடினப்படுத்தாத. ஆண்டவர்கிட்ட நீ ஒப்பு கொடு. ஆண்டவரே, இந்த குறிப்பிட்ட பாவத்துக்காக என் இதயம் கடினப்பட்டிருக்கு, ஆனா நீங்க விட்டுறேன். அப்படியே லகுவாக்கும் இதயத்தை, லகுவாக்கும் இதயத்தை. விட்டு கொடுங்க சிஸ்டர், விட்டு கொடுங்க பிரதர். கடிந்து கொண்டா ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால உயிர்த்தெழுதல் நாள்ல மூணாவது விஷயம் என்ன? சீஷர்களுக்கு போய் அறிவிங்கள். ஏன் சீஷர்களுக்கு போய் சொல்லணும்? சீஷர்கள் தான் என்ன செய்ய மாட்டாங்க? நம்ப மாட்டாங்க. சீஷர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? நம்ப மாட்டாங்க. சபையில விசுவாசிகள் பேர் தான், ஆனா சிலருக்கு என்ன கிடையாது? அந்த நம்பிக்கையே கிடையாது. இயேசு மேல நம்பிக்கையே கிடையாது. இல்லைன்னா என்னைக்கோ எப்படியோ இன்னும் மகிமையே மகிமையை நம்ம பார்த்துருக்கோம். சிலர் வாழ்க்கையில நம்பிக்கை இல்லை, ஆனா என்னை கர்த்தர் சொல்றார், நம்பு, நம்பு. நம்பி எந்த விஷயத்துல நீ ஒப்பு கொடுக்கணுமோ அதுல ஒப்பு கொடு மகளே, ஒப்பு கொடு மகனே. எல்லாரும் எவ்வளவு வருஷம் வந்தா அந்த பரிசுத்த ஆவி அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டீங்களா அப்படி கேட்டு பாருங்க. அதெல்லாம் எவ்வளவு முக்கியம் தெரியுமா? பரிசுத்த ஆவி அபிஷேகம்லாம் என்னது? அவ்வளவு முக்கியம், அவ்வளவு முக்கியம். ஏன்னா வசனம் சொல்லுது, ஆவி இல்லாதவன் கிறிஸ்தவனுடையவனை இல்லைன்னு போட்டிருக்குது பைபிள். இருக்குதா? இருக்குதா? ரோமர் 8ஆம் அதிகாரத்துல போட்டு. எத்தனை பேர் இதெல்லாம் சீரியஸா எடுக்கிறீங்க? எத்தனை பேர் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பயங்கர, அதெல்லாம் முக்கியமானது என்று எத்தனை பேர் எடுக்கிறோம்? ஆவி இல்லைன்னா ஏசுனாங்க இல்லைன்னா என்ன இப்போ என்ன எப்போ? இப்ப தெரியாது, இப்ப தெரியாது. அவர் வரும்போது தெரியும். வரும்போது நீ எப்படிப்பட்ட நீ அப்பட்டாக்கரா இருக்கலாம்ப்பா, எப்படிப்பட்ட நீ பயங்கரமான சூப்பர் ஸ்டாரா நீ இருக்கலாம். ஆனா அவர் வரும்போது பிச்சைக்காரன மாதிரி தான் அலைய வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாயிடும். அந்த அப்பா டக்கர்லாம் அந்த நாளைக்கு ஒன்றும் ஆகாது. வேதம் சொல்லுது, ஐஸ்வர்யவானும் பயங்கரமானவனும் கொகை அடியில போய் ஒளிந்துக்கிறான், போய் ஒளிந்து கொள்றான். ஐயோ தெய்வ கோபம் வரப்போகுது, சாவு எங்களுக்கு வந்தா நல்லா இருக்குமே. இதயத்தை கடினப்படுத்தாதீங்க, தயவு செய்து சரி பண்ணி கொள்ளும். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கோ. சபைக்கு வந்து எத்தனை நாள் அந்நிய பாஷை பேசுறீங்களா? எவ்வளவு நாளாகுது சபைக்கு வந்து? என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த தெய்வ அபிஷேகம் நமக்கு வேண்டுமே. இந்த தெய்வத்தினுடைய ஆவி இல்லைன்னா கிறிஸ்துவினுடையவர்கள் இல்லைன்னு சொல்லப்படுது. இருக்குதா? ரோமர் எழுதிய நிருபத்தை கடைசியா முடிச்சிடுறேன். ரோமர் எழுதிய நிருபம் எடுங்க, 12ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரத்துல பாருங்க ஆண்டோட வார்த்தை என்ன சொல்லுது? என்ன சொல்லுது? 9ஆம் வசனம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களுக்கு. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. எத்தனை பேர் ஆவியுடையவன் இருக்கிறீங்க? எத்தனை பேர் அபிஷேகம் பெற்று இருக்கிறீங்க? எத்தனை பேர் அந்நிய பாஷை பேசுறீங்க? அதுதான் கிறிஸ்துவின் ஆவி. கிறிஸ்துவின் ஆவி வரும்போது அந்நிய பாஷை வரும் நமக்கு. அப்ப அந்த ஆவியை இன்னும் நீ பெறலனா வேதம் சொல்லுது கிறிஸ்துவினுடையவன் அல்ல. எவ்வளவு பயங்கரமான வார்த்தை! எத்தனை பேர் இதை சீரியஸ் எடுக்கிறோம்? நம்புறோமா இந்த வார்த்தையை? சீரியஸ்னஸ் எடுக்கிறோமா? இன்னைக்கு ஆண்டு கிட்ட இதெல்லாம் ஒப்பு கொடுப்போம். ஆமே, விட வேண்டியதை விடுவோம், கர்த்தருக்கு செய்ய வேண்டியதை செய்வோம், சீக்கிரமா செய்வோம், அர்ப்பணிப்போம். இந்த உயிர்த்தெழுதல் நாளில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அனுப்புவார். எல்லாரும் நினைப்போமா? எல்லாரும் நினைப்போம். தேவ சமூகத்தில் ஆண்டவரே, தூதன் சொன்ன 3 வார்த்தை. ஒண்ணு, நீங்கள் பயப்படாதிருங்கள். உலகத்தில் சிலருக்கு சில காரியம் சம்பவிக்கலாம், உலகத்தான. ஆனா நீ ரட்சிக்கப்பட்ட ஜனம், நீ பயப்படாதீர்கள். உனக்கு எதுவும் சம்பவிக்காது. நீங்க உள்ளத்துல சில வேளையில அந்த ரட்சிக்கப்படாத ஆட்களுக்கு அதெல்லாம் நடக்குது. எனக்கும் வந்துருமா? அவன் வெளியே போனா ஆக்சிடென்ட் ஆனா எனக்கு நடந்துருமா? உனக்கு நடக்காது மகளே, மகனே. நீ கர்த்தருடைய பிள்ளை, உன்னை சுற்றி ஆண்டவர் இருக்கிறார். நீ பயப்படாத. உன் மகிமை வேற, அவங்க மகிமை வேற. 2வது ஆண்டு சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார்.
அவர் சொன்னபடியே அவர் உயிர்த்து எழுந்தார். அவர் சொன்னபடியே சீக்கிரம் வரப்போகிறார். ப்ரிப்பேர் பிரதர்ஸ், சகோதரனே சகோதரியே, உன்னை ப்ரிப்பேர் பண்ணிக்கோ, ப்ரிப்பேர் பண்ணிக்கோ, உன்னை ஆயத்தப்படுத்திக்கோ. அந்த நாள்ல பாஸ்டர் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாரு, அந்த நாள்ல யாரும் ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. அவர் வருகைக்கு உன்னை நீ ஆயத்தப்படுத்திக்கொள். மூன்றாவது, சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோருக்கு எழுந்தார் என்று அவருடைய சீசர்களுக்கு சொல்லுங்கள். ஏன் சொல்லணும்? சீசர்களுக்கு நம்பிக்கையே இல்லை இயேசு மேல. நன்றிட்ட உள்ள ஒப்பு கொடுங்க. இயேசுவே, எத்தனையோ விஷயத்துல உன் மேல நம்பிக்கை இல்லாம, உன் வசனத்து மேல நம்பிக்கை இல்லாம சில காரியங்கள் எல்லாம் அப்படியே விட்டுட்டு என் வாழ்க்கையில் நடந்திருக்கிறோம். கைகளை உயர்த்தி எத்தனை பிள்ளைங்க நல்லா ஒப்பு கொடுங்க. ஐயா, ரட்சிப்பு, அந்த சிலுவையை நம்பி ரட்சிக்கப்படுங்க, அது மேல எனக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குது. சீக்கிரம் பாவ மன்னிப்புக்கு ஞானசானம் எடுத்துக்கொள்ளும் மகனேன்னு சொன்ன, அது மேல எனக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குது. பசுத்த ஆவி அபிஷேகம் பெற்றுக்கொள்ளும் போல என்ன நம்பிக்கை வர மாட்டேங்குது. ஆண்டவரே, ஊழியம் செய்ய நம்பிக்கை வர மாட்டேங்குது. அது ஏன்? அபிசுவாசமோ இருதய கடினம். நல்ல கை வைக்க ஆட்படுங்க. இயேசுவே, இதெல்லாம் என் வாழ்க்கையில இருந்து எடுத்து போடும். இந்த உயிர் தேர்தல் நாளில தயவு செய்தி உள்ளத்தை எடுத்து போட்டிருக்கப்பா. இதே போல என் வாழ்க்கையில இருந்துகிட்டு இருந்துச்சுன்னா என் வாழ்க்கையில சாத்தான் பலமா கட்டப்படுறதுக்கு நான் என்ன ஒப்பு கொடுத்துருவேன். ஆண்டவரே, என்னை விடுதலையாக்கிடுங்கப்பா, என்னை விடுதலையாக்கிங்கப்பா. நான் நம்புற உன் வார்த்தையை நம்பி சீசனா இருக்க சீசியா இருக்க நாங்க உங்க வார்த்தையை நம்பி அர்ப்பணிக்கிறோம். உண்மையா இந்த உயிர் தேர்தல் நாளிலே அர்ப்பணி மகனே, மகளே. நிச்சயம் சொல்றேன், கர்த்தர் இந்த உயிர் தேர்தல் நாளில் உன்னை ஆசீர்வதித்து உன் உள்ளத்துக்குள்ள ஒரு பெரிய ரட்சிப்பின் சந்தோஷத்தை கர்த்தர் தருகிறார். உனக்குள்ள ஒரு விசுவாசம் கடந்து வருகிறது, உனக்குள்ள ஒரு புதிய நம்பிக்கை கடந்து வருகிறது. கைகளை தட்டி இந்த உயிர் தேர்தல் வல்லமையை பெற்றுக்கொள். பின்னாடி இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் கரங்களை தட்டி ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையை பேசு. அபிஷேகம் பெறாதவங்க அபிஷேகம் கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. ஆமென். இடங்கொடு மக்களை, இந்த நேரம் அந்நிய பாஷையை பேச ஆண்டவர் உனக்கு கிருபை தருகிறார். அந்நிய பாஷை நல்ல ஆவியை பேசுங்க. கிறிஸ்துவின் உடையவன் ஆவியை பெற்றவனா இருப்பான். அந்நிய பாஷை அடையாளம் இருக்கு. சீக்கிரம் வரப்போகிறார், சீக்கிரம் வரப்போகிறார், சீக்கிரம் அபிஷேகம் இறங்கட்டும். சீக்கிரம் பெற்றுக்கொள்ளுங்க. உபவாசத்துக்கு வாங்க, மற்ற ஜபங்கள்ல வாங்க, பராமரிப்புக்கு எப்படி அபிஷேகம் பெற்றுக்கொள் மகளே, மகனே. அபிஷேகம் உனக்கு வேணும். அப்பதான் கிறிஸ்துவனுடையவன். ஆமென். இதயத்தை கடினப்படுத்தாம அர்ப்பணிக்கும் போது இயேசு உன்னை ஆசீர்வதித்து அனுப்புவார். மகா பரிசுத்த பிதாவே, இந்த உயிர் தேடல் நாளில் உங்களுடைய சத்தியத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சத்தியத்தை கேட்ட நாங்கள் எந்தெந்த விஷயங்களை இந்த நாட்களில் நாங்கள் எங்களை சரி செய்யவும், தெய்வத்தோடு இன்னும் நெருங்கி வாழவும் எங்களுக்கு பேசுகிறோம். இதற்கெல்லாம் எங்களை அர்ப்பணிக்கிறோம். சபை அர்ப்பணிக்கிறார். ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆவியானவர் வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்லுவேன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இடர்கை நெஞ்சில வச்சுங்க, வலதுகை தலைமையில் வைங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய நெருங்கிய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம், சுகம், பாதுகாப்பு இயேசு வருகிற வரை நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கு இருப்பதாக. எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? ஆமென், ஆமென். God bless you sisters. God bless you brothers. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவரை நல்லா வாழ்த்தி செல்லுங்கள். ஈஸ்டர் வாழ்த்துக்கள் சொல்லி நல்ல ஒருத்தர் நல்ல சந்தோஷமாய் வாழ்த்தி செல்லுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென்.